ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனோட ஐலாண்ட் படம் அப்படிங்கிறது இந்த ஃப்ரைடே இல்லாமல் அதுக்கு அடுத்த ஃப்ரைடே அப்படிங்கிறது படமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு ஐலாண்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த ஃப்ரைடே அன்றைக்கி இதோடைய ட்ரைலரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதே மாதிரி இதோடைய ஆடியோ லான்ச்சே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஆடியோவை ரிலீஸ் பண்ணலைப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் கேஜே ஸ்டுடியோ அவங்க அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது இதோடைய சென்சாருக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படி மாதிரி ஆஃபீஸில் நியூ போஸ்டரோடு ரிலீஸ் பண்ண அறிவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இதோடைய சென்சாருக்கு போயிருச்சு அப்படி மாதிரி ரவிக்குமார் அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதோடைய சென்சாரில் இந்த ஒரு படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இதோடைய யூ சர்டிஃபிகேட்டோட ஒரு நியூ போஸ்டர் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரைடே அன்றைக்கி இதோடைய ட்ரைலர் நெக்ஸ்ட் இதோடைய ஆடியோ ரிலீஸ் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. பட் அதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இதோடைய பிஸ்னஸ் அப்படிங்க தமிழ்நாட்டிலே எப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ மலேசியாவில் நம்ம எஸ்கேனுடைய படங்களே ரிலீஸ் ஆன படங்கள்லேயே ஐலாண்ட் படம் ரெக்கார்டு ப்ரைஸில் ஒரு சேல் அப்படி பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது தெலுங்கு ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் தெலுங்கில் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கே தேட்டர் கிடைக்கலப்பா அப்படிமா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது கேப்டன் மில்லர் அந்த ஒரு படம் தெலுங்கில் இப்போ ரிலீஸ் ஆக போகிறது இல்லை அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஐலாண்ட் படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐலாண்ட் படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஒரு படத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் அப்படிங்கிறது டான் படம் அன்றைக்கி ராஜமௌலி அவருடைய மூவி அது தெலுங்கு ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆன படம். அந்த ஒரு படத்துக்காக நம்ம எஸ்கேனுடைய டான் படத்தோடைய ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சார். நம்ம எஸ்கேனா ஃபஸ்ட் டைம் ஒரு ஏலியன் மூவியை கையில் எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அங்கே தேட்டர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. நம்ம எஸ்கே என்ன அந்த டாக்டர் படத்தில் ஒரு டைலாக் அப்படிங்கிறது சொல்லியிருப்பார் கிளைமேக்ஸில், நான் என்றைக்கோ பண்ண நல்லது இன்றைக்கி நீ காப்பாற்ற வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு டைலாக். ஸோ அது கண்டிப்பாக இந்த ஒரு சம்பவத்துக்கு பொருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஐலாண்ட் படம் தெலுங்குலேயும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். தெலுங்கு மட்டும் இல்லாமல் ஹிந்தி அண்ட் இந்த எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. பட் ஹிந்தியில் எந்த ஒரு போஸ்டருமே ரிலீஸ் ஆகலைப்பா அப்படி மாதிரி கேட்குறீங்க. பட் கூடியில் இதை பற்றினா அடுத்த அப்டேட்லாம் எல்லாமே ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணணும். நம்மளும் அதை பற்றி சொல்லிடலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும்.